வணக்கம். தற்போது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ காட்சி வைரலாக பரவ தொடங்கி உள்ளது. அந்த வீடியோ காட்சியில் அருகில் அமர்ந்திருந்த ராசாவை எழுந்திருக்க சொல்லிவிட்டு தனது மகனை அருகில் அமர சொல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரின் இந்த ஒரு செயல் நெட்டிசன்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. 2 தினங்களுக்கு முன்னர் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் செந்தில் பாலாஜி, ஆவடி நாசர் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக் கொண்டனர். உதயநிதி துணை முதலமைச்சரானதை திமுகவினர் கொண்டாடி வந்தாலும் மகனை துணை முதலமைச்சராக்கிய ஸ்டாலினுக்கு எதிராக சமூக வலைதள பக்கத்தில் விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அருகில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அமர்ந்திருந்தார். ஆனால் அவரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு தனது மகனை ஸ்டாலின் அவர்கள் அருகில் அமர வைத்தார். இந்த நிகழ்வு எப்போது நடந்தது என்பது தெரியவில்லை. ஆனால் தற்போது இந்த வீடியோவை சமூக வலைதள பக்கத்தில் பரப்பிவிட்டு எதிர்க்கட்சியினர் என்ன கூறுகிறார்கள் என்றால், மற்றவர்களுக்கு அருகில் அமரவே இடம் கொடுக்காத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எப்படி துணை முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுப்பார் என விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஏற்கனவே திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியது தமிழக மக்களுக்கு பிடிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. முதலமைச்சரின் இந்த ஒரு செயல் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பாதிப்பை கொடுப்பதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது. ஏற்கனவே நடிகர் விஜய் கட்சி தொடங்கிவிட்டார். அவர்தான் திமுகவிற்கு எதிரியாக 2026 தேர்தலில் களம் காண போகிறார். நடிகர் விஜயின் அரசியல் வருகைக்கு மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மக்களுக்கு அதிருப்தி அளிக்கிறது. எனவே திமுகவில் இருக்கும் பெரும்பாலான ஓட்டுகள் விஜய் பக்கம் செல்வதற்கும் வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. விஜயா உதயநிதி ஸ்டாலினா என்று பார்க்கும்போது வெற்றி பெற போவது விஜய் தான் என பலரும் கூறுகின்றனர்.